ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்னும் 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பாரு. காட்டு பண்ணி மாதிரி உடம்ப வச்சிட்டு இருக்க அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அபில வச்சு நங்கு நங்கு நங்குன்னு இடிச்சு பச்சடி ஆக்கிடுவேன். அவருக்கு வேற ஏதாவது ஸ்டேஜ்ல போவார். சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவி. சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம், யாரு வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. அவர் பொறுத்த வரைக்கும் 30 ஸ்டேட் ஒரு ஸ்டேட். அப்ப அடுத்து என்ன? டெல்லி லெவல். அதுக்கு அடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆயிடு வரா சார் விஜய்? அதையும் தாண்டிடுவான்னு சொல்றேன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புரிதமா ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பிசாக்கேடா. பிரைம் மினிஸ்டரையும் தாண்டிடுவாரு, வேர்ல்டு லீடர் ஆயிடுவார். வேர்ல்ட் லீடர்னா என்ன மாதிரி? என்ன இப்போ உதாரணத்துக்கு ட்ரம்புக்கும் நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே. அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே. ஏன் இருக்கக்கூடாது? இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சார், ஒரு தலைவன்னா யாரு? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? தானா கூடுற கூட்டம், அந்த கூட்டம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான் தலைவன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இவருக்கு தானா கூட்டம் கொடுது, அந்த கூட்டம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா.